என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இதை பற்றின டாபிக். Unit-4 வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன, கொள்கைகள் என்ன, இதுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 வந்து மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். மேஜராக என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளோபல் வார்மிங் இருக்கும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது அதை வந்து தனி கொஸ்டினாக கூட கேட்பாங்க. ஓகே, அடுத்தது climate சேஞ்ச், நம்மளுடைய climate சேஞ்ச் இது எல்லாமே என்னது, ஓசோன் லேயர் டிப்ளிகேஷன், ஓசோன் லேயர் பாதிக்கப்பட்டுருச்சு, ஓட்டை போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளோட மேஜர் ப்ராப்ளம்ஸ். இன்னும் மைனர் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்போ நிறையா இருக்குது. ஆசிட் ரெயின் வர்றது, ஸோ இது எல்லாமே என்னது நம்மளோட மேஜரான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆசிட் ரெயின்ஸ் வரைக்கும் நீங்கள் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மேஜர் ப்ராப்ளம்ஸ் பற்றி. ஸோ குளோபல் வார்மிங்னா என்ன? உலகம் வெப்பமயமாகுதுன்னு சொல்கிறாங்க, சூடாகுது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. கார்பன் டை ஆக்சைடு காற்றில் அதிகமாக கலக்குதான். கார்பன் டை ஆக்சைடு அண்டு கார்பன் மோனாக்சைடோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அட்மாஸ்ஃபியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதுனாலையும் கார்பன் மோனாக்சைடு அதிகமாகிறதுனாலையும் தான் நமக்கு குளோபல் வார்மிங் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு விச் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் ஆல் த ரீஜன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஹாஸ் ரைஸ்டு சிக்னிஃபிகண்ட்லி. அப்போ இதன் காரணமாக டெம்பரேச்சர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கேனாலும் என்ன ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் குளோபல் வார்மிங். இதை தான் குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. ஓகே, உலகம் முழுக்க என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகுது. எந்த ரெண்டு இது அப்படின்னு சொன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு அட்மாஸ்ஃபியரில் கலக்கிறதுனால. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆன் தி எர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி சென்டிகிரேட் வந்து அதிகமாக இருக்குது டியூரிங் த லாஸ்ட் 30 இயர்ஸ். கடந்த 30 வருஷத்தில் நமக்கு 3 டிகிரி வந்து வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. As a result of global warming, the following effects have been observed. இந்த குளோபல் வார்மிங்னால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் கிளேஷியர்ஸ் ஹாவ் ஸ்டார்டட் மெல்ட்டிங் ஃபாஸ்ட்டு. பனிப்பாறைகள் எல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக உருக ஆரம்பிக்குது. ஃப்ளட்டிங் த ரிவர்ஸ் விச் அதனால் ஃப்ளட்ஸ் வருது, வெள்ளம் வருது. விச் ரிசல்ட்ஸ் இன் த ரைஸ் ஆஃப் சீ லெவல். அப்போது கடலுடைய அளவு என்ன ஆகுது, ஹைட்டு வந்து உயருது. சரியா, எமர்சிங் த அட்ஜாயினிங் லோ லையிங் ஏரியாஸ். அது மாதிரி முழுக ஆரம்பிக்குது. லோ லையிங் ஏரியாஸ் எல்லாமே தண்ணியோடைய அளவு மேலே போகிறதுனால அதெல்லாம் முழுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன்ஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பிகம் எராட்டிக். இயல்புக்கு மாற நம்ம காலநிலைகள் வந்து மாறுது. இந்த சீசனில் மழை பெய்யும், இந்த சீசனில் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இயல்புக்கு மாறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மே அக்கர் சிவியர் ஃபேமைன். பஞ்சம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா குடிக்கிற தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு இது நடக்குது. சிவியர் வாட்டர் ஷார்ட்டேஜ் வில் லீட் டு சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் அக்ரிகல்ச்சர். இப்போ நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் நமக்கு கிடைக்காது, விவசாயம் பண்ண முடியாது. விச் மே ட்ரிகர் வைட்லி. அப்போ நமக்கு பாவர்ட்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுட் ஷார்ட்டேஜ் இந்த வேர்ல்ட்லேயும் வந்துடும். அப்போ நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் போயிடுவோம். அதே மாதிரி சாப்பாடுக்கு தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில், அது நம்ம இந்தியா அளவில் தமிழ்நாட்டு அளவில் பேசலை, உலக அளவில் இது நடக்குது. டியூ டு க்ரோயிங் பவர் நீட்ஸ், பவர் கட். பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது, அடிக்கடி ஷட் டவுன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறோம் இல்லையா. திடீர்னு பார்த்தா 5 மணிக்கு வரைக்கும் கரண்ட் வராது, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய நமக்கு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இல்லை. டியூ டு க்ரோயிங் பவர் நீட்ஸ், அதிகரிக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டியோட தேவை அதிகரிக்கிறதுனால பவர் கட் வில் பி இம்போஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ் இன் அ டே. ஸோ பவர் கட்டை நம்ம வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. அது நிறைய நேரம் வந்து பவர் கட் ஆகி இருக்குது. கிரிப்ளிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இதுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் வில் ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட் ஆன் குளோபல் லெவல்.
பார்த்திங்கன்னா புது புது வியாதிகள் வந்து நிறைய வியாதிகள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இதில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஆன வாய்ப்பு இதனால் இருக்குது குளோபல் வார்மிங்னால். டியூ டு சீ எரோஷன், கடல் அரிப்புனாலையும் லேண்ட் ஏரியா வில் ஷ்ரிங்க். அப்போ கடல் வந்து வர வர என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாயிடும். டெசர்டிஃபிகேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. டெசர்டிஃபிகேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சாயில் ஃபர்டிலிட்டி இஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் லீடிங் டு ட்ரவுட். அப்போ வறட்சியான நிலை வந்து வருது. அதுக்குனால என்ன ஆகலை, நம்மளுடைய சாயில் வந்து ஃபர்டைலாக இல்லாமல் இருக்குது, விளையக்கூடிய நிலமாக இல்லாமல் ஆயிடுது. இது வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கும் இது பொருந்தும். As agriculture gets crippled, food shortage will be found globally. Agriculture வந்து குறையிறதுனால நமக்கு என்ன சாப்பாடு தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில். அடுத்தது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, இந்த பிக்சரை வச்சே நம்ம சொல்லிடலாம். அது கலராக நீங்கள் வரைஞ்சி கூட நீங்கள் அழகாக வந்து பென்சில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கலாம். நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து நேச்சுரலாக இருக்கா, ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன்டென்சிஃபைட் பை ஹியூமன். மனிதர்களால் மனிதர்கள் ஏற்படுத்துகிற பாதிப்புகள். ஓகே, சூரியன் இருக்குது, இந்த சூரியனில் பாதியாக பிரிச்சுட்டு சூரியனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி நேச்சுரலாக இருக்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பச்சை பசேன்னு இருந்துச்சு, க்ரீனிஷாக இருந்துச்சு, ஒயிட்டு ப்ளூ இது மாதிரி இருக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து என்னென்ன வெளியாகுதுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அது மாதிரி இந்த ஆசிட்ஸ் எல்லாமே ஐஆர் ரேடியேஷன், ரீரேடியேட்டட் ஹீட், இங்கேருந்து வெளியாகும் ஹீட்டு அங்கேருந்து இங்கேருந்து வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு பிக்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து எதுவும் பாதிக்கப்படாமல் லைட் ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா, இது வந்து மோர் ஹீட் எஸ்கேப்ஸஸ் இன்டு ஸ்பேஸ்க்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரியே என்னென்ன கேஸஸ் எல்லாம் வெளியாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெட் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட், மோர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இங்கே க்ரீனிஷ் இல்லாததுனால இதுலேருந்து கேஸஸ் மட்டுமே வெளியாகி நமக்கு இந்த கேஸஸ் வெளியாகிறதுனால இது ஆரஞ்சு கலரில் மாறிடுது. லெஸ் ஹீட் தான் எஸ்கேப் ஆகுது ஸ்பேஸ்க்குள்ளே. அப்போது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து இன்டென்சிஃபைட் பை ஹியூமன். இது தான் சொல்லியிருக்காங்க. அட்மாஸ்ஃபியர் ஆன் தி எர்த் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு மெனி லேயர்ஸ் இல்லையா. நமக்கு இதை வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லி. இதில் எது கீழே இருக்குது, எது மேலே இருக்குது, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம படித்தோம். மெனி லேயர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஹைட் அண்ட் டெம்பரேச்சர். மெனி லேயர்ஸ், எல்லா லேயர்ஸுமே ஹைட்டு அதோட டெம்பரேச்சரை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். அமாங் தீஸ் த ட்ரோபோஸ்ஃபியர் அட் த பாட்டம். ட்ரோபோஸ்ஃபியர் தான் எங்கே இருக்கும், கீழே இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர்ன்றது மேலே இருக்கும். ஓகே, இந்த லேயரில் ட்ரோபோஸ்ஃபியர் கண்டெய்ன்ஸ். ட்ரோபோஸ்ஃபியரில் என்னென்ன இருக்குது, கீழே இருக்கிற இந்த லேயரில், எர்த்துக்கு கீழே இருக்கிற இந்த லேயரில் என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் ஜீன்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்கும். when the level of carbon dioxide in the atmosphere air increases, it leads to the phenomenon greenhouse effect. இதில் அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் பெருகிச்சு அப்படின்னா அதில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. பை விச் டெம்பரேச்சர் ரைசஸ் சிக்னிஃபிகண்ட்லி. இதுலேயுமே வெப்பம் வந்து அதிகமாகிறது தான் சொல்கிறாங்க. Greenhouse effect is a process that occurs when gases in Earth's atmosphere trap the sun's heat. This process makes Earth much warmer. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா எர்த்தை வந்து ரொம்ப சூடாக்குது அப்படின்னு. than it would be without an atmosphere. அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறத விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான். The greenhouse effect is one of the things that makes Earth a comfortable place to live. Greenhouse effect தான் வந்து ஏர்த்தை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸாக ஆக்குறது இந்த க்ரீன்ஹவுஸ் எஃபெக்டில் தான். அப்படி டு லிவ், வாழ்கிறதுக்கு. The outgoing IR rays are reflected back to the Earth's atmosphere. பார்த்திங்கன்னா நமக்கு IR rays வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடிலி ரைசஸ் அப் விச் இஸ் நோன் அஸ் குளோபல் வார்மிங். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுனால. இஃப் எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கண்டினியூஸ்
global warming will increase by 0.2 to 0.5 degree centigrade decade. Okay, so நம்ம எமிஷன் வந்து இப்படியே வெளியாகிட்டே இருக்குது. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது வெளியாகிட்டே இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் போது குளோபல் வார்மிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிகிரிலேருந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னா 0.2 to 0.5 டிகிரி. Mechanism of greenhouse effect in one half of the diagram, atmosphere is normal. ஓகே, ஒரு ஹாஃபில் என்ன இருக்குது, நார்மலாக இருக்குது இல்லையா அட்மாஸ்ஃபியர். இன்னொரு ஹாஃபில் எப்படி இருக்குது, அஃபெக்ட் ஆன அட்மாஸ்ஃபியரை காமிச்சிருக்காங்க. இந்த டயக்ராமை சொல்கிறாங்க. இதோட க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இதை 5 மார்க்லேயும் தனித்தனியாகவும் கேட்கலாம், 10 மார்க்லையும் மொத்தமாகவும் கேட்கலாம். climate சேஞ்ச் அப்படின்னும் போது climate சேஞ்ச் இருக்கா இல்லையா, இருக்கா. The weather of a place goes on changing இல்லையா, goes on changing. அது வந்து என்னட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ வெயில் அடிக்கிற காலத்தில் மே மந்த்து, ஜூன் மந்த்லலாம் நல்ல வெயில் அடிக்கிற காலத்தில் இப்போ நல்லா மழை பெய்யுது. மழை அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்குது. டிபெண்டிங் அப்பான் த பேட்டர்ன் ஆஃப் விண்ட் ஃப்ளோ. அதே மாதிரி நம்மளுடைய காற்றினுடைய ஃப்ளோவை பொறுத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஹியூமிடிட்டி இன் ஏர், அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் ப்ரிவைலிங் டெம்பரேச்சர், இது எல்லாமே climate சேஞ்சுக்கு உள்ளியது அப்படின்னு சொல்கிறாங்க. The average weather conditions of a place, that is the maximum and minimum temperatures constitutes its climate. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட கிளைமேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெதர் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்குது, வெதர் ரிப்போர்ட் படிக்கிறாங்க இல்லையா, மழை பெய்யும், நாளைக்கு ஸ்கூல் லீவு, ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கிளைமேட்டை வந்து நம்ம வெதர் கண்டிஷன்ஸை நம்ம பார்க்குறோம். Climate in the world remain more closely, so நம்ம more or less stable for the past many centuries. பல ஆயிரம் வருஷங்கள் வந்து நமக்கு மேனா லீவு, ஏன் லீவ் விட்றாங்க, ஏப்ரல் மேனா லீவு, அந்த இடத்துல அந்த மந்தில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது சஸ்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் அது பண்ணியிருக்காங்க. The climate in the world remained more or less stable. more or less எப்படி தான் இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அது மாறி போயிருக்கு. பட் டியூ டு இன்டென்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் த குளோபல் கிளைமேட் ஹாஸ் சேஞ்ச் அ லாட் இந்த லாஸ்ட் 50 years. இப்போ இந்த கடந்த 50 வருட காரணமாக நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை. so as contended by Intergovernmental Panel of Climate Change, that is 2003. ஓகே, ஸோ இன்டர்கவர்மெண்டல் பேனலில் நமக்கு இது 2003 climate சேஞ்ச் பற்றி சொல்லியிருக்காங்க. The main reason for climate change is the excessive use of fossil fuels such as coal, petroleum அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் அதாவது அது ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மெயின் ரீசன் எதுக்கு அப்படின்னா climate சேஞ்ச் ஆகிறதுக்கு. These fossil fuels contain high amount of carbon. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸில் எவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்குமா, கார்பன் வெளியில் போணுச்சுனாவே என்ன ஆகும், ஓசோன் லேயர், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாம் வரும். which on burning emit carbon dioxide. ஸோ அதை எரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. Due to increasing fossil fuels, the level of CO2 in the atmosphere has gone up by 30% in the last years. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அப்படின்னா 30% இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்லேயே 30% உயர்ந்திருக்கு. இஃப் த ப்ரெசன்ட் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் கண்டினியூஸ் ஃபார் லாங், தென் தேர் வில் பி சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் குளோபல் டெம்பரேச்சர். ஸோ ப்ரெசன்ட் ரேட் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இதே மாதிரியே அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மே ரிசல்ட் இன் இன்க்ரீஸிங் த லெவல்ஸ் ஆஃப் த சி. இதனால நம்மளுடைய கடலுடைய அளவு வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்டிங் த கிளேஷியர்ஸ் இந்த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸ். ஆர்டிக் ரீஜனில் அண்டார்டிக் ரீஜனில் இந்த பனிப்பாறைகள் இருக்குது. அந்த பனிப்பாறைகள் அதிகப்படியான அளவில் வந்து இப்போ உருகிட்டு இருக்குது. எதனால அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. நிறைய பேர் நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் உருகுது, உலகமே அதில் மூழ்க போகுது, நம்மளுடைய நாடு முழுக போகுது, சென்னை முழுக போகுது, இப்படிலாம் ஒரு நியூஸை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே இது ரீசன்.
ஃப்ளட்டிங் ஆஃப் ரிவர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ்லேருந்து வர ஃப்ளட் காரணமாக இருக்கலாம். அதனால கூட டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வரும். இப்போ ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல தண்ணி திறந்து விடும்போது மழை அதிகமாக பெய்கிறதுனால திறந்து விடுவாங்க. அதே மாதிரி பனி பொழியிறது, லாங்கர் சம்மர் வித் ஹை டெம்பரேச்சர்ஸ். அது மாதிரி சம்மர் பார்த்திங்கன்னா லாங்கராக இருக்கும். ஒன்று அந்த ஒரு டேலே பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock வெயில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7:30 வரைக்கும் கூட வெயில் நமக்கு இருக்குது. இது பர் டே சொல்கிறோம். இல்லைன்னா லாங் பீரியட்னால் ஒரு 3 months 4 months கூட நமக்கு சம்மர் சீசன் இருக்குது. அண்ட் ஷார்ட்டர் வின்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனாலையும் அப்போ லோ டெம்பரேச்சர் வரும். ஸோ த சீசன்ஸ் இந்த கிளைமேட் டு கெட் சேஞ்ச். கிளைமேட்னால சீசன்ஸும் மாறுது இல்லையா. The drastic climate changes will result in the emergence of environment hazard to human health such as extreme weather. இது எல்லாமே மனிதர்களையும் பாதிக்குது, அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமான வெதர் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக அடிச்சிச்சு அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மழையும் அதிகமாக பெஞ்சது, வெள்ளம் வந்தது, அதனால் ஓசோன் டிப்ளிஷன், அப்போ ஓசோன் லேயர் பாதிப்புனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் டு ஃபுட் ப்ரொடியூசிங் சிஸ்டம்ஸ், அந்த குளோபல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், குளோபலாக வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் நிறையா வருது. The WHO estimated 1,60,000 deaths. எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் டெத்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சினால் ஏற்பட்ட டெத்து இறக்குற எண்ணிக்கை வந்து 1,60,000. எந்த இயர்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1950s. இது கிளைமேட் சேஞ்சுக்கு. அடுத்தது ஓசோன் லேயர் டிப்ளீஷன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபிகர் பார்த்தீங்கன்னா சன் இருக்குது, சன்லேருந்து நமக்கு டைரெக்டாக யூவி ரேஸ் வருது, ஓசோன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் இவங்க ஹியூமன்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இதே ஓசோன் லேயரில் இங்கே ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாம் போயிடும். ஸோ இதை தான் சொல்கிறது. த ஸ்ட்ராட்டோஸ்பியர் விச் இஸ் அட் அ ஹைட் ஆஃப் 72 kilometer ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம்? 72 kilometer இருக்குது. சரி, கண்டைன்ஸ் ஸ்கேர்ஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். இதில் வாட்டர் வேப்பர் வந்து அதிக அளவில் இருக்கான். A thin layer of ozone gas less than 1 ppm is also present. அதே மாதிரி ஒரு தின்னான லேயர், மெலிசான ஒரு லேயர் வந்து அதாவது லெஸ் தென் 1 ppm அதுவும் அங்கே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது, which absorbs most of the UV rays. அப்போ அந்த மோஸ்ட் ஆஃப் த யூவி ரேஸை அதுவே என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஓசோன் லேயர் இஸ் வெரி தின் ப்ரொடெக்டிவ் லேயர், ரொம்ப தின்னான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். அது அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. It absorbs most of the UV rays from the sun. சன்லேருந்து வெளியில் வர அல்ட்ராவயலட் ரேஸை அதுவே அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த யூவி ரேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பாடி இன் மெனி வேஸ். யூவி ரேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பல விதத்தில் வந்து இதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் டி டேப்லெட்டுன்னு கொடுக்குறாங்க. பட் விட்டமின் டின்றது எதில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா சன்னில் மட்டும்தான். அது ஏர்லி மார்னிங் சன்னில் போனாலும் இந்த மாதிரி ஈவினிங் நைட்டு வந்து சன்னில் போனாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. UV radiation, ultraviolet radiation causes aging of the skin. பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து ஸ்கின் சுருங்கிடும், அப்புறம் சீக்கிரமே வயசானவங்க மாதிரி ஆகிடுவாங்க, ஸ்கின் கேன்சர் வரும் யூவி ரேடியேஷனால். இட் இன்ஃப்ளூயன்சஸ் இம்யூன் சிஸ்டம் பை சப்ரஸிங் த இம்யூன் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமர்ஸ். ஓகே, ஸோ இம்யூன் சிஸ்டத்தை இது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லாமல் போயிடுது, உடனே ஸ்கின் வந்து பாதிக்கப்படுது. வெயிலுக்கு போகாதீங்க, க்ளவுஸ் போடுங்க, கவர் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்கின்ஸையும். ஸ்கின் டாக்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதிகப்படியான இம்யூன் சிஸ்டம் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேட்டட் ஆஸ் டிக்ரீஸ் அண்ட் 1% ஆஃப் ஓசோன். 1% ஆஃப் ஓசோன் வந்து குறைஞ்சி போயிடுது. வில் இன்க்ரீஸ் 3% இன் நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர். ஸோ அது மாதிரி ஸ்கின் கேன்சர் வரத்துக்கும் நமக்கு இது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. UV rays also increase the incidence of diseases like measles. அம்மா போடுறது இதெல்லாம் தெரியும்ல, சின்னம்மா பெரியம்மை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அம்மை நோய்கள் அண்ட் அதர் வைரல் டிசீசஸ் கூட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ரேஷஸ் வருது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், டியூபர்குலோசிஸ் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டிபி, லெப்ரசி,
ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே யூவி ரேஸ்னால. யூவி ஆல்சோ அல்ட்ராவயலட் ரேஸ் ஆல்சோ டேமேஜ் த ஐ, கண்ணையும் பாதிக்குது இல்லையா, பை த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்ராக்ட். கேட்ராக்ட் வரதுக்கு காரணமே இதுதான், யூவி ரேஸ்னா. Plants are also found to be affected during photosynthesis. அதே மாதிரி நம்மளுடைய செடிகளும் என்ன ஆகுது, அஃபெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. All the nations in the world are taking concerted efforts to minimize the impact on the earth from any further damage. So இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா தேசங்களிலுமே என்ன பண்ணுறாங்க, இந்த இம்பேக்டை குறைக்கணுன்ற எஃபர்ட்டை வந்து எடுக்கிறாங்க. அப்படி குறைச்சாதான் நமக்கு கேட்ராக்ட் வராது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது, நம்மளுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாது. சேவ் தி எர்த் ஃப்ரம் எனி ஃபர்தர் டேமேஜ். ஸோ நம்ம எர்த்தை வந்து எந்த வரப்போகிற எந்த டேமேஜையும் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து எர்த்தை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Causes of ozone depletion. The chemical chlorofluorocarbon CFC is one of the destroyers of the ozone layer. Main destroyer னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா chemical chlorofluorocarbon. இந்த குளோரோஃப்ளூரோகார்பன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎஃப்சின்றது என்ன ஃபுல் ஃபார்ம்னா குளோரின், ஃப்ளோரின் அண்ட் கார்பன். இட் வாஸ் இன் கூலன்ஸ் இன் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். இதில் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரிட்ஜு, அதுலேருந்து இது வெளியாகுது. அதே மாதிரி ஏசியிலேருந்து வருது. ஆஸ் ப்ரொப்பலன்ஸ் இன் ஏரோசல் ஸ்ப்ரேஸில், அப்புறம் இன் ப்ளோவிங் பிளாஸ்டிக் ஃபோம்ஸ் அண்ட் கிளென்சர்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சர்க்கியூட்ஸ். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள்லேருந்து தான் இந்த சிஎஃப்சி வந்து வெளியாகுது. அந்த சிஎஃப்சி வெளியாகும்போது ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகப்படியாக இருக்குது. எத்தனை கோடி வீடு இருக்கோ அத்தனை கோடியில் அட்லீஸ்ட் 3/4 கோடியாவது நமக்கு என்ன இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, ஏசி இருக்குது, இல்லை ஹாஃபாக வச்சுருந்தா கூட அவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னத்தை பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஓசோன் லேயரை பாதிக்குது. 1 CFC மாலிகுல் கேன் டெஸ்ட்ராய்ட். ஒரு சிஎஃப்சி மாலிகுல் எவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் ஓசோன் லேயரை டெஸ்ட்ராய் பண்ணும், அழிக்கும் அப்படின்னா 1 lakh molecules. The CFC released into the atmosphere finds its way into the stratosphere and remains there. ஸோ அப்படி அந்த சிஎஸ்பி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது அட்மாஸ்ஃபியரோட கலக்கும், அது ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் ரிமைன் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The approximate annual release of CFC is 1.1 million tons வந்து இதில் அப்ராக்சிமேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆனுவல் அப்போ பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 1.1 million tons வந்து வெளியேறுது. இதை வந்து எப்படி தடுக்கிறது, மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இம்பேக்ட் ஆன் அட்மாஸ்ஃபியர். ஸோ அட்மாஸ்ஃபியரில் ஏற்படுத்துகிற இந்த இம்பேக்டை எப்படி வந்து நம்ம தடுக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா பிளான்டிங். அப்போ நிறைய மரங்கள் நடணும். அப்போ நிறைய மரங்கள் நடும்போது நமக்கு என்ன பண்ணலாம், இந்த ஓசோன் லேயர் டிப்ளீஷனை நம்ம வந்து எடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் நம்ம மரங்கள் நிறைய நட்டு ஃபாரஸ்ட் உருவாக்கும் போது இந்த ஓசோன் லேயர் பாதிப்பை தடுக்கலாம். டிராஸ்டிக்கலி கட் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து நம்ம டிராஸ்டிக்காக கட் பண்ணும்போது டே டு டே லைஃப்பில் அதனாலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய யூவி ரேஸை ஓசோன் லேயர் வந்து இது பண்ணாமல் பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். யூஸ் ஆஃப் பயோ இன்செக்டிசைட்ஸ் இன்ஸ்டட் பெஸ்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்கானிக் உரங்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பயோ இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. Replacing the ones which use CFC as the refrigerant, causing heavy damage to the ozone layer. ப்ளஸ் ரெஃப்ரிஜரண்ட்லேருந்து நமக்கு வெளியாகிறது வந்து ரொம்ப அதிகமான அளவில் ஓசோன் லேயரை பாதிக்கப்படுது. அப்போ அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராலையும் இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்ன மாற்று இதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம மாற்றணும். ரீசைக்கிள் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் தட் குட் பி யூஸ்டு டு ரேஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். அப்போ வேஸ்ட் வாட்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகிறத வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ்க்கு, ட்ரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சது. அடுத்தது ஆசிட் ரெயின்னா என்ன, இஸ் அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரெப்ரஸி தட் இஸ் ஈட்டிங் இன் டு த ஃபேஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூரோப். ஓகே, இது வந்து ஒரு கெமிக்கல் ரெப்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆசிட் ரெயின்ன்றது. இது என்னத்தை பண்ணுது, இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆசிட் ரெயின் ஜென்ரலி நோன் பை த டேர்ம் ஆசிட் பர்சிபிட்டேஷன். ஆசிட் பர்சிபிட்டேஷன் இதை ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். reaches the earth in the form of acid snow, acid sleet, acid fog, acid frost, acid dew, as well as acid rain. மழையாக மட்டும் பெய்யாது, அது பனிகளாகவும், அதாவது பனிமலை, மூடு பனி, அதுக்கப்புறம் பனித்துளி, உறைபனி, இது எல்லாத்துலேயும் வந்து ஆசிட் வந்து கலந்து ஆசிட் ரெயினாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சாம்பிளாக பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணால் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா மார்க்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி SO2வும் NO2வும் பேர்ன் ஆகி வெளியில் வருது. இது ஃபாசல் ஃபியூவல்ஸ்னால், பெட்ரோலியத்தை இறக்கிறதுனால வெளியில் வர அந்த புகை. ஓகே, ஸோ வெஹிக்கல்ஸ்லேருந்து வெளியில் வருது, நைட்ரஜன் வருது. ஓகே, நைட்ரஜன் ஆக்சைடு வருது. அப்போ அங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் கிடைக்குது, அட்மாஸ்ஃபியரில் போகுது. ஸோ இதனால் என்ன ரெயின் வருதுன்னா ரெயின் கண்டனிங் H2SOவும் HN2NO2வும் வெளியில் வருது. அப்போ இது ஆசிட் ரெயினாக வருது. இது ஒரு தாஜ்மஹால் இருக்குது, அங்கே ஆசிட் ரெயின் வருது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே மரங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் வெளியாகாது. வெஹிக்கல்ஸ்லேருந்து வெளியாகிறதுனாலையும், அப்போ இந்த பெட்ரோலியம் ஃபாசல் ஃபியூயல்ஸ்லேருந்து வெளியாகிறதுனாலையும் இப்படி ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின்ஃபால் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் தாஜ்மஹால். தாஜ்மஹாலில் அதோடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஷன், லேக்கு, ஆல்கே இதெல்லாமே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அதோட பிக்சர். நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் வந்து எதுலேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்டர்நெட்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன்படி எதில் உங்களுக்கு வரைகிறதுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆசிட் பர்சிபிட்டேஷன் இஸ் காஸ்ட் பை த எமிஷன் ஆஃப் சல்ஃபர் ஆக்சைடு. அப்போ ஆசிட் பர்சிபிட்டேஷன் எப்படி உருவாகுது ஆசிட் ரெயின் அப்படின்னும் போது, எந்த கேஸஸ் வெளியில் ஆகும்போது சல்ஃபரும் நைட்ரஜன் ஆக்சைடு ரெண்டும் வெளியாகும்போது ஃபாசில் ஃபியூயலில் இந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நமக்கு இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. அதையே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது 2 to 3 of SO2 comes from coal fired or oil fired power plants. இப்போ இதுலேருந்து கோல் ஃபயர் பண்ணுறது, அப்புறம் வந்து எண்ணெயை வந்து எரிக்கிறது, இதிலெல்லாம் இருந்து பவர் பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு வெளியாகிறது வந்து SO2 வெளியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் ரெயின் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் த பயோசிஸ்டமில் நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குது. ரிசர்ச்சர்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் நார்வே, ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் கனடா ஆன் த எஃபெக்ட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதில் நடந்துக்கிட்டே இருக்குது. நார்வேயில், ஸ்வீடனில், யூஎஸ்ஏவில், கனடாவில் இந்த எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயினை பற்றி. அட் pH வேல்யூ வந்து 5.5 இருந்துச்சுன்னா ட்ரவுட் அண்ட் சால்மன் பாப்புலேஷன்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது. மீனில் சால்மன் ஃபிஷ் இருக்குது இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை வந்து குறையுது, இல்லை எல்லாமே கூட போயிடுது. பிலோ pH 4.8 நமக்கு pH லெவல் இருந்துச்சு. வாட்டரில் நம்ம எப்படி pH லெவல் வந்து பார்க்குறோம் இல்லையா, பிலோ 4.8 இருந்துச்சுன்னா லேக்ஸ் வந்து ஜென்ரலி ஃபிஷ்லெஸ்ஸாக இருக்கும், மீன் அங்கே இருக்காது அப்படின்றாங்க. ஆசிட் ரெயின் ரெடியூசஸ் ஃபாரஸ்ட் க்ரோத் அண்ட் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் கால்சியம். ஆசிட் ரெயின்றது என்ன பண்ணும், ஃபாரஸ்ட் க்ரோத் எல்லாம் அப்படியே குறைச்சிடும். அதே மாதிரி கால்சியம் டெபாசிட் வந்து அதிகமாக ஆகிடும் அப்படின்னு. அதர் நியூட்ரிஷன்ஸ் லீச்டு ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் சாயில். இன்னும் என்ன பண்ணும், அக்ரிகல்ச்சர் சாயிலேருந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். நியரர் ஹோம் இட் இஸ் ரிப்போர்ட்டட் த ஒயிட் மார்பிள். அதாவது என்ன சொல்கிறாங்க, தாஜ்மஹாலில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் இப்போ தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது என்னதுக்கு அப்படி என்ன கலரில் இருந்துச்சு, அது ஒரு பொக்கிஷமாக நம்ம கருதணும் இல்லையா. லவ் அவங்களோட மனைவிக்காக கட்டின அந்த தாஜ்மஹால் வந்து முன்னாடி ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ் நவ் டேர்னிங் இன்ட்டு எல்லோ கலரில் மாறுது. பிகாஸ் ஆஃப் த டெட்லி ப்ரூ ஆஃப் கேஸஸ், அதிகப்படியான வாயுக்கள் வெளியில் ஏறுறதுனால இது நடக்குது. மிக்சிங் வித் மாய்ஸ்சரோட மிக்ஸ் ஆகி இந்த ஏர் விச் கம்ஸ் டவுன் ஆஸ் ஆசிட் ரெயின். அப்போ ஆசிட் ரெயினாக வெளியில் வருதுனால இது ஒரு காரணம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா.
ஃப்ளோரா அண்ட் ஃபானானா செடிகள், அனிமல்ஸ், இது நமக்கு தெரியும் இல்லையா. At the Earth Summit in June 1992, the majority of the world's nations signed a convention of biological diversity to conserve whatever remains of the earth, a stunning plant and animal. அப்போ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஜூன் 1992 வந்து ஒரு எர்த் சம்மிட் பண்ணாங்க. அதில் என்னென்னா வேர்ல்ட்ஸ் நேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் சைன் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. This global agreement had taken shape against the backdrop of awesome destruction of the earth's flora and fauna. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்மளுடைய ஃப்ளோரா ஃபானா, அதாவது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸோடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு அழிவு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஆஃப் த 1.5 million species known to inhabit, estimated 1/3 to 1/4 are threatened with extinction within next few decades. இன்னும் ஒரு கொஞ்சம் டிகேட்லேயே வந்து இது எல்லாமே அழியறதுக்குரிய, இந்த 1.5 million ஸ்பீஷீஸ் அழியக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு த்ரெட்டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1/3 இருக்கிறது 1/4 மாறிடும், அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ நம்மளுடைய சிட்டுக்குருவியே காணோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இனங்கள் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து காணா போயிடுது. Because of the extensive habitat changes brought by mankind, we are losing a species a day. ஒரு நம்மளுடைய ஹேபிட்டட்னால, மனிதர்களுடைய ஹேபிட்டட்னால நிறைய நம்ம வந்து ஸ்பீஷீஸை இழக்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் ஒரு நாளிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீஷீஸாவது அழிஞ்சு போயிடுதான். மேன்ஸ் greed is destroying. மனிதர்களுடைய பேராசை வந்து தான் எதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணால் ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் அழிக்குது. த ஹோம் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், அது மாதிரி மற்ற உயிரினங்களுடைய வாழ்க்கையும் அது அழிக்குது. த மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் வைல்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தேர் ஃபுட், ஹவுசிங், மெடிசன், ஃபாடர், ஃபியூவல், வெட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சஸ்டெனன்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, நம்மளே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, அதுக்கு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம், வீடு கட்டுறோம், மெடிசன் தயாரிக்கிறோம், ஃபாடர் இருக்குது, தீவனங்களாக இருக்கட்டும், எரிபொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் சஸ்டெனன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுத்துகிறோம் இல்லையா. அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் தேர் லைவ்லிஹுட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி நம்மளுக்கு எங்கெல்லாம் அழியுதோ அங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்காது, நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாது. அது பயோடைவர்சிட்டின்ற போது பல்லுயிர் சம்மந்தப்பட்டது. அது டைரெக்டாக அட்டாக் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட லைவ்லிஹுட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி வந்து இழக்க நேரிடும். Farmers are all over the world developed a variety of crops and livestock. Farmers வந்து வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு அரிசியிலேயே பல வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல வகையான லைவ் ஸ்டாக்ஸ் அண்ட் க்ராப்ஸை வந்து அவங்க உருவாக்கி வைக்கிறாங்க. திஸ் ரிசோர்ஸஸ் டு எரோடட் இன் லாஸ்ட். இன்னுமே இந்த எல்லாமே நம்ம வந்து திரும்பி கொண்டு வரோம் தமிழ்நாட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரியமான நெல் வகைகள் எல்லாம் பல நெல் வகைகளை கொண்டு வந்து கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அரிசிகளை கொண்டு வராங்க, கொண்டு வந்து நம்மளைய சாப்பிட சொல்கிறாங்க. அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு லெபார்ட்டரி ஜென்ரேட்டட் ஹைப்ரிட்ஸாக மாறப்போகுது. ஹைப்ரிட் வகையான பழங்கள், கொட்டை இல்லாத விதை இல்லாத பழங்கள் எல்லாமே ஹைப்ரிட் வகையை சார்ந்தது தான். அதே மாதிரி காளான் வளர்ப்பு, இது எல்லாமே ஹைப்ரிட் விதைகளை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நிலத்தில் மண்ணில் கொண்டு போய் அதில் இருக்கிற சத்துக்கள் வராமல் சத்தில்லாத ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி மாறிடும் உலகம் அப்படின்னு ஏற்கனவே மாறி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல்லாகவே மாறிடும் அப்படின்றாங்க. இந்தியாஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. அது மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எதில் அதிகமாக இருக்குன்னா நம்ம இந்திய தேசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. as many as 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப், நமக்கு எத்தனை வகையான வைல்ட் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது
இப்போ ஸ்பீஷீஸ்னால் கீரையிலே எத்தனை கீரை இருக்குது நமக்கு, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, ஸோ ஆன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு 45,000 வைல்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருக்காம். அண்ட் ஓவர் 77,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ். வைல்டு அனிமல்ஸில் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சது, நாய், பூனை, எலி, அப்புறம் இந்த மாதிரி அவங்க எத்தனை ஆயிரம் சொல்லியிருக்காங்கன்னா 77,000 ஸ்பீஷீஸ் வந்து வைல்டு அனிமல்ஸில் இருக்குது. ஹவ் so far been recorded in the country. ஓகே, ஸோ இதுதான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஃப்ரம் த 4,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் பிளான்ஸ், இட்ஸ் லிவிங் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடட் 370 வந்து மேமல்ஸாக இருக்குது. ஓகே, பாலூட்டிகள் 1200 பேர்ட்ஸ் இருக்குது. ஆம்ஃபிபியன்ஸ் வந்து 180, 1700 வகையான மீன்கள் இருக்குது, 400 ரெப்டைல்ஸ் இருக்குது. திஸ் comprises about 6.5% of the world's known wildlife. இது வந்து வேர்ல்டில் இருக்கிற 6.5% வைல்ட் லைஃப் உடைய இது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி 10% of India's recorded with flora and fauna is on the verge of extinction. நம்மளுடைய இந்தியாவில் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் போது அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படி. In the last few decades it has lost at least half of its forest. நம்மளுடைய half of the forest வந்து அழிஞ்சு போயிடுச்சான், லாஸ்ட் ஆயிடுச்சு. பொல்யூட்டட் ஓவர் 70% ஆஃப் த வாட்டர் பாடிஸ் எல்லாமே 70% வந்து பொல்யூட் ஆகியிருக்கு, மாசுபட்டு இருக்குது. while no one is sure how many species have been lost already. இது என்ன ஸ்பீஷீஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சீட்டாவை காணோம், பிங்க் ஹெட்டட் டக்கு, ஆர் அமாங் ஃபியூ கான்செப்ஷியஸ் ஒன் தட் தேர் ஆர் நோ மோர். இது எல்லாமே நோ மோர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லவே இல்லை. இப்போ தண்ணி ஏன் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய கிணத்து தண்ணி எல்லாம் நம்ம கிணறு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிணத்து தண்ணியில் கெமிக்கல் கலந்துருச்சான். இவங்க இந்த பவர் பிளான்ட்டெல்லாம் கொண்டு வரும்போது அந்த கிணத்து தண்ணி வந்து ஓரளவுக்கு உப்பாக இருக்கும். அதுவும் இல்லாத இப்போது வந்து அது விவசாயத்துக்கே பயன்படுத்த முடியாத அளவுக்கு கிணத்து தண்ணியாக மாறிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இனங்கள் எல்லாம் காணா போகுது. சீட்டா, பிங்க் ஹெட்டட் டக்கு, இதெல்லாமே அந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, thousands of crop strains have disappeared and not at all of these remain even in the gene banks. இதோடைய ஜீன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட ப்ரிசர்வ் பண்ணல. ஆனால் நம்மளுடைய விவசாய எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய பாரம்பரிய நெல்லான அந்த நெல்லை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் திருப்பி கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் விற்கிறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, சின்ஸ் த அட்வென்ட் ஆஃப் த க்ரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் ஜென்ரேட் இன் த லெபார்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம், விதைகளை கண்டுபிடிக்கிறோம். ஹாவ் ரீப்ளேஸ் த இன்யூமரபிள் கவுண்ட்லெஸ் இந்தியன் வெரைட்டிஸ். நம்மளுடைய இந்தியன் வெரைட்டிஸ், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய நெல்லாகிய அந்த நெல் வெரைட்டிஸ் எல்லாம் வகைகள் எல்லாம் மாற்றி இவங்க ஒரு நெல் வகையை கொண்டு வந்திருக்காங்க. லெபார்ட்ரியில் கண்டுபிடிச்ச நெல். அங்கே என்ன சொன்னாங்க, முன்னாடிலாம் அரிசி வந்து பிளாஸ்டிக் அரிசி கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்றோம் அப்படிலாம் ஒரு ரூமர் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெபார்ட்ரியில் கண்டுபிடிக்கப்பட்ட நெல் வகைகள் எல்லாம் கூட நம்ம அரிசியாக சாதமாக நம்ம சாப்பிட்றோம். அதில் ஒரு சத்துமே இருக்காது. மண்ணில் இருக்கிற சத்தை தானே நமக்கு கொடுக்குது அந்த நெல்லையோ எதிலோ ஒரு காய்கறியிலையோ. ஆனால் அந்த மண்ணே இல்லாமல் அவங்க விதைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் பல கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். அடுத்த டாபிக் அப்படிங்கும்போது நம்ம பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை பற்றி பார்க்கணும். என்விரான்மெண்டல் பாலிசிஸ் என்ன நேஷ்னல் லெவலில் அப்படிங்கும்போது, என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன், ஆக்ட்ஸ், ரூல்ஸ், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் இன் இந்தியா. ஸோ இந்திய அளவில் வந்து நமக்கு இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு எப்படி சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அதே போல் இங்கே என்விரான்மெண்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த 42nd அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில், அது எப்போ அமெண்ட் ஆச்சு அப்படின்னா 1976 இந்திரா காந்தி
பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இது நடந்திருக்கு. அக்கார்டிங் டு திஸ் 42nd amendment, the problems regarding forest, wildlife and environment were considered. அப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸாக, வைல்ட் லைஃப்பில், என்விரான்மெண்ட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 1976 laws have been made and the fundamental duties imposed on every citizen of this country. அப்போ இதுக்கு சட்டங்கள் வந்து உருவாக்கினாங்க. அப்புறம் அதோடைய அடிப்படையான கடமைகள் எல்லாமே ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 48A என்ன சொல்லுது அப்படின்னா, the state shall endeavor to protect and improve the environment. ஒரு ஸ்டேட்டோட கடமை என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதும் ஒரு ஸ்டேட்டோட கடமை. அது மாதிரி டு சேஃப்கார்ட் த ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் த கண்ட்ரி, அதே மாதிரி அதை பாதுகாக்கிறதும், ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் வைல்ட் லைஃப் வந்து பாதுகாக்கிறதும் ஒரு ஸ்டேட்டோட கடமைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆர்டிக்கல் 51A clause G என்ன சொல்லுது அப்படின்னா, அடிப்படையான ஒரு கடமை ஒரு இந்திய சிட்டிசனாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ணும், இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட், இன்க்ளூடிங் எதெல்லாம் இது இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஃபாரஸ்ட்டை, ரிவரை, வைல்ட் லைஃபை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பேஷனோட அந்த லிவிங் கிரியேச்சர்ஸும் நம்மளை போல தான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து என்னென்னா 1948 வந்து நீங்கள் இவ்வளோ கேஸஸ் வெளியில் வரக்கூடாது, இவ்வளோ கழிவுகள் வெளியே வரக்கூடாது, இதை என்றைக்கு அமுல்படுத்தினாங்கன்னா 1987. என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980. வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது 1972. இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எப்போ அமுலுக்கு வந்தது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க இயர். 1980 கொண்டு வந்தது எல்லாமே என்றைக்கு அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1988. 1972 கொண்டு வந்தது 1991 அமலுக்கு கொண்டு வந்தாங்க. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் 1974 அமெண்டட் இன் 1988. அது கொண்டு வந்து 1988 அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 1981. 1987 இது வந்துச்சு. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் இது எல்லாமே நமக்கு கொண்டு வந்து இதை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி அமுல்படுத்தினாங்க, இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1945 amended in 1987. in section 11 என்ன சொல்லுது ஆக்ட் அப்படின்னா, கிளென்லினஸ், ஃபேக்ட்ரியோடைய சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரியோட சுத்தம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அக்கௌண்ட்டில் எடுக்கணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஃபேக்ட்ரி ஓனர் டு செக் தட் ஃபேக்ட்ரி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி எஃப்ளூவெண்ட். அதாவது எந்த தேவையில்லாத வெளியேற கழிவுகளாக இருந்தாலும் அது ஒரு ஓனருடைய கடமை. இப்போ ஓனரை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கழிவுகள் வெளியே அனுச்சு அப்படின்னும் போது மாசுபடுத்துது நம்மளுடைய பூமியை அப்படின்னா. மெஷர்ஸ் ஃபார் எனி எமர்ஜென்சி இந்த ஃபேக்ட்ரி, என்னான ஒரு எமர்ஜென்சி ஃபயரே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மெஷர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லணும். இதெல்லாமே அந்த சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. எனி ஹார்ம்ஃபுல் எஃப்ளூவன்ட் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரி ஷுட் பி அவே ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்கள் வாழ்கிற இடத்த விட்டு தள்ளி தான் இருக்கணும். ஏதோ இந்த மாதிரியான நம்மளை பாதிக்கக்கூடிய கழிவுகள் இருந்தால் ஃபேக்ட்ரியெல்லாம் நம்மளை தள்ளி தான் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் ஷுட் பி எமிட்டட். அதில் தான் கூடங்குளம் அணுமின் நிலையம், அதுக்கப்புறம் எல்லாம் அந்த போராடினாங்க, அவங்கள ஷூட் பண்ணாங்க. இதெல்லாமே இதுக்கு தான் மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க கொண்டு போய் அந்த ஹார்ம்ஃபுல் ஃபேக்ட்ரியை கட்டிட்டு நாங்கள் அங்கே தான் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொன்னது. லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் ஷுட் பி எமிட்டட். அது மாதிரி பாதிக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அது மாதிரி மெஷினரிஸை அவங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஃபேக்ட்ரிஸோட ஆக்ட். அடுத்து என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 என்ன சொல்லுது, அதாவது 1988 இது அமலுக்கு வந்தது. எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக 1894 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்களாம். அது 1952 and 1988 அதை கொண்டு வந்தாங்க, அமல்படுத்தினாங்க. தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஹாவ் நவ் பிகம் அன் என்விரான்மெண்ட் ஆக்ட். இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்விரான்மெண்ட் ஆக்டாக மாறிடுச்சு
சட்டமாக மாறிடுச்சு. நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஆன் தி எர்த் ஷுட் நாட் பி கன்வெர்டட் இன்டு அதர் பிளான்டேஷன் வித்தவுட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டேருந்து அவங்க ஒப்புதல் வாங்கணும். லேண்ட் எக்ஸீடிங் 20 hectares த அக்செப்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் நெசசரி ஃபார் கன்சர்வேஷன். அப்போ நிலத்தை வந்து ஒரு 20 ஏக்கர் வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு யார்கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணுன்னா கவர்மெண்ட்டை அக்ரிமெண்ட் வாங்கணும் பாதுகாப்புக்காக. இஃப் ஒன் கன்வெர்டட் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏரியா இஸ் டு பி பிளான்டட் பை ஹிம். இப்போ ஒரு கன்வெர்டட் ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு ஏரியாவை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அதே அளவுக்கு, இப்போ இங்கே 1 ஏக்கர் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவை அழிச்சிட்டு அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதே ஏக்கர் அளவுக்கு அவங்க பிளான்டேஷனோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் செக் அண்ட் இல்லீகல் லேண்ட் கேப்சர் ஆர் க்ராப் ரொட்டேஷன். இப்போ ஒரு இல்லீகலாக நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் டு ட்ரைபல் கம்யூனிட்டி. ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு நம்ம ஊக்குவிக்கணும். எதுக்காக? மரங்கள் நடுங்க, பாதுகாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தணும். பெனால்ட்டிஸ் ஃபார் எனி டிசோபீடியன்ஸ் ஆஃப் லா. இது யாராவது டிசோபே பண்ணாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டிஸ் வழங்கணும், ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தண்டனைகள் கொடுக்கணும். ஃபாரஸ்ட் ஆர் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஃபாரஸ்ட் ஆக்ட், ஓகே, இது சட்டமாக்கப்பட்டது. ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வந்து 1980 சொல்லி 1988 அமல்படுத்தியிருக்காங்க. டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸஸ் cannot occur without the prior approval of central government. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க அனுமதி வாங்கணும். ஒரு ஃபாரஸ்ட் லேண்டை டைவர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அனுமதி கேட்டு தான் அவங்க மாற்ற முடியும். எந்த ஒரு பர்பஸ்க்காக இருந்தாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஃபாரஸ்ட் லேண்ட் less than 20 acre can be used for non-forest purposes with the approval of state government. ஒரு 20 ஏக்கருக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து யார்கிட்ட அப்ரூவல் வாங்கினா போதும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கினா போதும். For more than this land, the approval of Ministry of Environment and Forest will set up an advisory committee for this purpose. ஸோ இந்த பர்பஸ்க்கு ஒரு அட்வைசரி கமிட்டி வச்சு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இஃப் டைவர்ஷன் இஸ் அலவுட், ஓகே, இங்கேருந்து அங்கே மாற்றிக்கோங்க அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து திருப்பியும் ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு காம்பன்சேட் பண்ணணும். அதுக்குன்னே மெஷர்ஸ் அவங்க அண்டர்டேக் பண்ணணும். ட்ரைபல் ரைட்ஸ் அண்ட் கன்செஷன்ஸ் மஸ்ட் பி ஹைலைட்டட். அதே மாதிரி மலைவாழ் மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய சலுகைகளையும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும். ஆல் ஃபாரஸ்ட் ஒர்க்கிங் பிளான்ஸ் ஷுட் ஸ்ட்ரெஸ் கன்சர்வேஷன். எல்லா ஃபாரஸ்டோட ஒர்க்கிங் பிளான்ஸ்லேயும் நம்ம எதை வலியுறுத்தணும் அப்படின்னா ஃபாரஸ்டோடைய பாதுகாப்பை வலியுறுத்தி சொல்லணும். ஆல் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் இன் ஹில்ஸ், ஸ்லீப் ஸ்லோப்ஸ் and other parts are under erosion and landslides must be protected quickly afforested. ஸோ ஏதோ ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குது, இல்லை ஒரு ஸ்டீப் ஸ்லோப்ஸில் ஏரியாஸில் இல்லை எதுலேயோ ஒரு இடத்துல மண் அரிப்பு இல்லைன்னா ஏற்படுது, நிலச்சரிவு ஏற்படுதுன்னா அதை உடனே ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி அதை தடுத்து அதை உடனே வந்து ஃபாரஸ்ட்டாக கரெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். அந்த சட்டம் என்ன சொல்லுது? 1972 அமெண்டட் இன் 1991 என்ன சொல்லுது அப்படின்னா வைல்ட் லைஃப் இஸ் லிவிங் காம்பனண்ட் ஆஃப் நேச்சர், இல்லையா? அது வந்து ஒரு உயிரினம். இட் இன்க்ளூட்ஸ், இது எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா பிளான்ட்ஸும் தான் அனிமல்ஸும் தான். வைல்ட் லைஃப் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். எக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் தான். ப்ரிவெண்டிங் சாயில் எரோஷன், சாயில் எரோஷன் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. அப்டைனிங் அ நம்பர் ஆஃப் எக்கனாமிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுலேருந்து நமக்கு கிடைக்கும் போது. பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஃபார் ப்ரீடிங் இம்ப்ரூவ்ட், இனப்பெருக்கத்துக்கு இது உதவியாக இருக்குது. நியூ ஃபாடர், ட்ரக்ஸ், பீவரேஜஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே கூட நம்மளால் இதிலேருந்து தான் நம்ம வைல்ட் லைஃப்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. சரியா? அடுத்தது இந்தியன் வைல்ட் லைஃப் போர்டு. இந்தியன் வைல்ட் லைஃப் போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா
has asked both Botanical Survey of India BSI and Zoological Survey of India ZSI to prepare list of threatened species of plants and animals respectively. ஸோ அவங்க வந்து இவங்க பிஎஸ்ஐ கிட்டேயும் ZSI கிட்டேயும் கேட்டிருக்காங்க. இந்தியன் வைல்ட் லைஃப் போர்டு வந்து கேட்டிருக்காங்க இந்த எதெல்லாம் வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது, எந்த வகைகள் பிளான்ஸில் அனிமல்ஸில் அப்படின்னு சொல்லி. A threatened species is the one which is likely to become extinct if not provided protection. இப்போ நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த ஸ்பீஷீஸ் அழியக்கூடிய இதில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக வந்துடும். அதுக்கு இட் இஸ் கால்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இந்த ஸ்பீஷீஸ் என்னன்னு சொல்கிறாங்க, என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தது இந்தியன் லெவல், நேஷ்னல் லெவல். இன்டர்நேஷ்னல் லெவலில் யூனியன் இருக்குது. எதுக்கு அப்படின்னா நேச்சரையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் பாதுகாக்கிறதுக்காக, கன்சர்வேஷனாக பாதுகாப்புக்காக. மார்ஜஸ் ஸ்விட்சர்லாண்டில் மெயின்டைன்ஸ் அ டேட்டா புக் ஆஃப் த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். இவங்க ஒரு புக்கே போட்டிருக்காங்களாம், எந்தெந்த ஸ்பீஷீஸ் வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது, இந்த ஸ்பீஷீஸ் இல்லை. ஜுராசிக் பார்க்கில் நம்ம பார்க்குறோம் டைனோசர், அந்த டைனோசர் வந்து எங்கேன்னு கேட்டால் அந்த டைனோசரே இல்லை, இனமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இனம் வந்து அழியிற நிலைமையில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாம் அவங்க ஒரு டேட்டா போட்டு புக் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸ்ன்னு நமக்கு சாங்சுரிஸ், அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே இருக்கு இல்லையா. நேஷ்னல் பார்க் அப்படிங்கும்போது ரிசர்வ் ஏரியாஸ் மெயின்டைன் பை கவர்மெண்ட். இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வேர் கல்டிவேஷன், கிரேசிங், ஃபாரஸ்ட்ரி, ஹேபிட்டட் மானிப்புலேஷன் ஆர் நாட் அலோட். அங்கே வந்து விவசாயம் பண்ணுறேன் நேஷ்னல் பார்க்கில், இல்லை வந்து மேய்ச்சலுக்கு விட்றேன், ஆடு மாடை விட்டு மேய்க்க விட்றேன், இல்லை ஒரு ஃபாரஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஹேபிட்டட் மேனிப்புலேஷனோ அங்கே வந்து அலோடு கிடையாது. இந்தியா ஹேஸ் எவ்வளோ நேஷ்னல் பார்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா 75 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது இன் 1% ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. நமக்கு இருக்கிற மொத்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் 1% வந்து நேஷ்னல் பார்க்ஸாக இருக்குது. சாங்சுரிஸ் இருக்குது. சாங்சுரிஸ்ன்றது ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட் வித் ஆர் வித்தவுட் லேக்ஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் நாட் ஹண்டட். இங்கே வந்து அனிமல்ஸை வந்து வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடினாலும் ஆடலைனாலும் அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிறது. டில்லிங் ஆஃப் லேண்ட், நிலத்தை உழுகிறது, கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், லம்பரிங் எக்ஸட்ரா ஆர் நாட் அலவுட். லம்பரிங்கிறது மரத்தெல்லாம் வெட்டுறது, இது எல்லாமே வந்து கூடாது. அதாவது சொல்லுவாங்களே சந்தன மரத்தை கடத்திட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே கூடாது அப்படின்னு சொல்லி சாங்சுரிஸில் நடக்கக்கூடாது அப்படின்னு. இந்தியா ஹேஸ் அபவுட் 421 சாங்சுரிஸ். எவ்வளோ இருக்குது மொத்த சாங்சுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 421, 424 சாங்சுரிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, அதாவது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா நமக்கு இருக்குது அப்படின்னா இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் 3.2% வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்சுரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சாங்சுரிஸை நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு சாங்சுரிஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இது எல்லாமே சரணாலயங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. சாங்சுரிங்கிறது சரணாலயங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், multi-purpose protected portions of different ecosystems where wildlife, tribals, domesticated plants and animals are allowed to live in harmony. See, wildlife நம்மளுடைய மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹார்மனியில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லிணக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்கோசிஸ்டம்ன்றது தேவை. ஓகே, ஸோ அடுத்தது க்ரோர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அ க்ரோர் ஜோன் வேர் நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அலவுட். அதாவது இந்த மனிதர்களே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் க்ரோர் ஜோன் அப்படின்றாங்க. பஃபர் ஜோனுன்னு இருக்குது, வேர் லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அலவுட். ஓகே, இங்கே கொஞ்சம் ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கலாம், இங்கே சுத்தமாகவே ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் பஃபர் ஜோன், க்ரோர் ஜோன். அப்புறம் மேனிப்புலேஷன் ஜோனுன்னு இருக்குது, பேலன்ஸ்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகே, பேலன்ஸ்டாக இவங்கள அலோவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஊட்டியே போனீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட்குள்ளே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதில் ஹியூமன்ஸை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஜோன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ரெஸ்டரேஷன் ஜோன் அப்படின்னா கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் டு ரெஸ்டோர் டீக்ரேடட் ஏரியா. ஸோ அழிக்கப்பட்ட இடங்களை அவங்க திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க அப்படின்னு. அதனால அதுக்கு பேர் ரெஸ்டோரேஷன் ஜோன் அப்படின்னு. A central zoo authority to oversee and coordinate the activities of some 200 zoos in the country. ஓகே, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா அண்ட் சென்னை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 200 ஜூஸோட ஆக்டிவிட்டீஸை அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ராஹிபிட்ஸ் ஹண்டிங். இப்போ பார்த்திங்கன்னா வேட்டையாடுறத வந்து அவங்க வந்து ப்ராஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வேட்டையாடுறது இல்லாததுனால தான் இந்த மயில்கள்லாம் நமக்கு தோட்டங்களில் நிறைய வருது. ட்ராப் பண்ணி இந்த அனிமல்ஸை கொல்றது, ஹண்ட் பண்ணி இந்த அனிமல்ஸை கொல்றது, பொறி வச்சு பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதுடைய சட்டம் வந்து இருக்குது. ட்ரேடிங் இன் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ், மானை வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஷாருக் கானை கைது செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் ட்ரேடிங் இன் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்கின்ஸ் அண்ட் ஐவரி இஸ் பேண்ட். அது மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் வைல்ட் லைஃபோட ஸ்கின், அதோட தோல், அதோட இந்த தந்தம் இருக்கு இல்லையா, யானை தந்தத்தை, இது எல்லாத்தையும் அவங்க பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் திருட்டுத்தனமாக சில இதெல்லாம் நடந்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் நாட் அலவுட் இன் க்ரோர் ஜோன். நமக்கு இது ஏற்கனவே தெரியும். க்ரோர் ஜோனில் மனிதர்களுடைய நடமாட்டமே இருக்கக்கூடாது. வைல்ட் அனிமல்ஸ் கேன் நாட் பி கில்டு ஈவன் அஸ் அ ப்ரொடெக்டிவ் மெஷர். வைல்டு அனிமல்ஸை நம்ம கொல்லவும் கூடாது. நம்மளை தாக்க வருது அதனால் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ நியூ. அதே மாதிரி தான் நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை கொல்ல வருது, கடிக்குது, குழந்தைங்கள கடிக்குது. ஆனாலும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. இது சட்டத்தில் இருக்குது. நோ நியூ ஆர்ம் லைசன்சஸ் டு பி நார்மலி இஷ்யூட் வித்தின் 10 கிலோமீட்டர் ஆஃப் அ சாங்சுரி. ஸோ ஒரு சரணாலயம் இருக்குன்னா அந்த சரணாலயம் 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஒரு லைசன்ஸும் நம்ம புது லைசன்ஸ் எதுவுமே கொடுத்து நீங்கள் இதை பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்கன்னு கொடுத்து செய்ய சொல்லக்கூடாது. ஆல் வெப்பன்ஸ், வெஹிக்கல்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ்ட் ஃபார் கமிட்டிங் அ வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் ஷால் பி பிகம் த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வேட்டையாட போகிறாங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது வெஹிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த வெஹிக்கல் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அதே மாதிரி கன்று எடுத்துகிட்டு போனாங்கன்னு சில பேரை பிடிச்சி காமிப்பாங்க. அதுக்கான டூல்ஸு என்னென்ன ஜாமான் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே வந்து அதால் கமிட் பண்ண போனாங்க இந்த அஃபென்ஸை அப்படின்னாவே அது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும் அப்படின்றாங்க. அடுத்தது வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 amended in 1982. ஸோ 88. இது என்ன வாட்டர் ஆக்ட் அப்படின்னா என்ன, தண்ணிக்கு சட்டமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆர்டிக்கல் 252(1) என்ன சொல்லியிருக்குன்னா, சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன். தண்ணி வந்து மாசுபடாமல் இருக்கிறதுக்காகவும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தண்ணியை ரீஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காகவும் இந்த சமூக நல இது வந்து கொடுத்துருக்காங்க திட்டங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்க்ளூட்ஸ் ரிவர்ஸாக இருக்கலாம், ஆறுகள், ரிவலட்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், சேனல்ஸ், என்ன வகையான தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணிகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. பொல்யூஷன் அண்டர் த ஆக்ட் இன்க்ளூட்ஸ் contamination of water, alteration in physical, chemical and biological properties of water. இப்போ தண்ணியில் நம்ம வந்து ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, பயாலஜிக்கலாக என்ன வேணாலும் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை மாசுபடுத்தலாம், ஆல்ட்ரு பண்ணலாம். அப்படிங்கிற போது அதுவும் வந்து ஆக்டில் இன்க்ளூட் ஆகிருக்கு. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டிஸ்சார்ஜ். டைரெக்டாக வந்து நாங்கள் பைப்பே விட்டு ஆற்றுல நுரையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டைரக்டாக வந்து கலந்துச்சு ஆனால் எனக்கு கலந்ததே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்சார்ஜ் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு நிறைய தடவை சொல்கிறாங்க, ஆனாலும் கேட்குறதில்ல. ட்ரேட் அஃப்ளூவன்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஸ்டன்ஸ், லிக்விட் கலந்துருது, சாலிட் கலந்துச்சு, கேஷஸ் கலந்துருச்சு தண்ணியில் அப்படின்னா அது எல்லாமே வந்து சட்டத்தில் இருக்குது, கலக்கக்கூடாதுன்னு. த டிஸ்சார்ஜ் இஸ் லைக்லி டு காஸ் நியூசன்ஸ் ஆர் ரெண்டர் சச் வாட்டர் ஹார்ம்ஃபுல் ஆர் இன்ஜூரியஸ் டு பப்ளிக் ஹெல்த். இந்த மாதிரி தண்ணியில் வந்து
கலக்கும்போது நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதிக அளவில். அதோட அதே மாதிரி டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் அதோட வேஸ்ட்டும் வந்து ஒரு லைஃப்பை பாதிக்குது. இதோட ஹெல்த்து நம்ம மனிதர்களோட ஹெல்த்தை மட்டும் இல்லை, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அதே மாதிரி தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களையும் அது அழிக்குது. Under the Act, authority is vested in central and the state pollution control. இப்போ சென்ட்ரல் போர்ட், ஸ்டேட் போர்டு ரெண்டுமே இருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்டு இதுக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் போர்ட் சப்போர்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு வாட்டர் பொல்யூஷன். ஓகே, ஸோ வாட்டர் பொல்யூஷனை பற்றி ரெண்டு பேருமே வந்து அதோட இஷ்யூஸை வந்து கையாளணும். ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது தேவைன்னா அதை ப்ரொவைட் பண்ணி கைட் பண்ணணும் ஸ்டேட் போர்டை. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம கைட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டியூட்டி. அதே மாதிரி அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸையும் டு கேரி அவுட் அண்ட் ஸ்பான்சர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டட் டு வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனுக்கு நம்ம எப்படி வந்து அதை இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி இன்வெஸ்டிகேட்டும் பண்ணணும், எப்படி நடந்தது அப்படிங்கிறது. பிளான் அண்ட் ஆர்கனைஸ் ட்ரைனிங் ஆஃப் பர்சன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அது மாதிரி அவங்க கூட சேர்ந்து வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுற இடத்துல இருக்கிற அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பர்சன்ஸை ட்ரெயின் பண்ணணும். டு லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் வாட்டரை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சிகளை செய்யணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்டு என்ன பண்ணுறாங்க? டு பிளான் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் அபேட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். தண்ணி மாசுபடாமல் இருக்கிறதுக்காக அவங்க பிளான்ஸ் எல்லாம் அதாவது ப்ரிவென்ஷன் பிளானையோ இல்லை கண்ட்ரோல் பிளானையோ அவங்க வந்து ப்ரோக்ராமையோ அவங்க வந்து எடுத்து நடத்தணும். டு கலெக்ட் அண்ட் டிசெமினேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு காசஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இதை வந்து எப்படி எதனால் ஆணுச்சு, அதோட காசஸ் என்ன, இதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது எல்லாத்தையும் அவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வைக்கணும். டு லே டவுன் அண்ட் மாடிஃபை எஃப்ளூவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ரிசீவிங் வாட்டர். குவாலிட்டியான தண்ணீர் நம்ம கொண்டு வரதுக்கு கரெக்டான அந்த மாடிஃபை பண்ணணும் அஃப்ளூவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும். டு இவால்வ் எக்கனாமிக்கல் அண்ட் ட்ரேட் அஃப்ளூவன்ஸ். ஸோ பொருளாதார மற்றும் வர்த்தக வளங்களை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டு சீக் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் பர்சன்ஸ் கனெக்டட் வித் ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல், அபேட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஃப்ரம் சென்ட்ரல் போர்டு. அபேட்மெண்ட்னா கட்டுப்பாடு. ஓகே, ஸோ எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. குறைக்கிறது அப்படிங்கிறது தான். டு சீக் கைடன்ஸ், அதுக்கு என்ன கைடன்ஸு, ட்ரைனிங்கு இதெல்லாம் நம்ம கொடுத்தா நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி அதை வந்து குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எங்கேருந்து சென்ட்ரல் போர்ட்லேருந்து நம்ம கேட்டுக்கலாம். Powers. It has the power to obtain information from individuals about removal or discharge of water. ஸோ ஒரு இண்டிவிஜுவல்கிட்டருந்து நம்ம ஏன் இப்படி நடந்துச்சு, எங்கேருந்து இது வந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கான பவர் நம்மக்கிட்ட இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன் ஆர் ஆப்ரேஷன் ஆஃப் எனி டிஸ்போசல் சிஸ்டம் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் இண்டஸ்ட்ரி ஆர் ட்ரேட் இஸ் கேரிட் அவுட். ஓகே, ஸோ ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், டிஸ்போசலும் ப்ராப்பராக இருக்கணும். எந்த இண்டஸ்ட்ரி கட்டினாலும் அதுக்கு ப்ராப்பராக டிஸ்போசல்லாம் வச்சு கட்டணும். இல்லை ஒரு ட்ரேட் நடக்குதுன்னா அங்கேயும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டேக் எனி சாம்பிள் ஆஃப் எனி சீவேஜ், எந்த சீவேஜோட சாம்பிள் எடுக்கணுன்னாலும் அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. ட்ரேட் எஃப்ளூவெண்ட்டாக இது எதாக இருந்தாலும், எதுக்கு சாம்பிள் எடுக்கிறதா இருந்தாலும், கிணத்துலேருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டு என்டர் எனி ப்ரெமிசஸ் அண்ட் இன்ஸ்பெக்ட் எனி பிளான்ட், எந்த பிளான்ட்டை வேணாலும், எந்த ரெக்கார்டோ ரெஜிஸ்டரோ டாக்குமெண்ட்டையோ அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு எல்லா பவரும் இருக்குது. இஃப் த அத்தாரிட்டி ஹேஸ் reason to believe that an offense is under this act has been committed, ஏதோ ஒரு இவங்க வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாங்க இப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் the entry can be only at reasonable hours. ஓகே, ரெசிடென்ஷியல் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து அதுக்கு பர்மிஷன் கேட்டு அவங்க வரலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஆர் பொல்யூஷன் காசிங் ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது பொல்யூஷனால் அப்படின்னா the board can take remedial action. ஸோ இதுக்கு ரெமடியல் ஆக்ஷன் எழுந்து ரைட்டிங்லேயும் எழுதலாம். தட் மே இன்க்ளூட் ரெஸ்ட்ரைனிங் ஆர் ப்ராஹிபிட்டிங். இதை வந்து மூடுங்க, இதை வந்து டிஸ்சார்ஜை வந்து நீங்கள் உடனடியாக முடியும். ஏன்னா வந்து ஒரு தொழிற்சாலையிலேருந்து வெளியில் வர கழிவுகள் என்ன பண்ணுது, மனிதனை கொன்னுடுது. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதுக்கு அப்பீலும் பண்ணலாம். எனி பர்சன் அக்ரீவ்ட் by the orders passed by the state board in respect of consent application may prefer on appeal before. அது மாதிரி அவங்க அப்பீல் பண்ணி அவங்க அதை பற்றி கேட்க கூட செய்யலாம். பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், ஓகே, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஆர் கம்ப்ளை வித் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த போர்ட் செக்ஷன் 20 படி அ பர்சன் ஆன் கன்விக்ஷன், குற்றவாளி வந்து ஒரு கோர்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க லைபிள். அப்போ இம்ப்ரிசன்மெண்ட், ஒரு ஜெயில் தண்டனை 3 மாதம், இல்லைனா ஃபைன் வந்து 10,000 வரைக்கும் அவங்க செலுத்தணும். இன் கேஸ் த ஃபெயிலியர் கண்டினியூஸ் அ பர்சன் அபவுட் 5,000 per day. ஒரு நாளைக்கு அவங்க இதை செலுத்த மறந்தாங்க, இல்லை 3 மாதம் ஜெயிலில் இருக்க மறுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் அவங்க கட்டணும். இதுக்கு அடுத்தது ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.